ஹாய், வெல்கம் டு சேனல் சாரா கிரியேஷன்ஸ். ஒரு நிறைய 4 பேர் வந்து எங்கள் அம்மாவை வந்து ரொம்ப உசுப்பேத்தி என் வாழ்க்கையை ரணகலம் படுத்துகிற அளவுக்கு வீடியோஸ் போட சொல்கிறாங்க. சரி, நான் என்னுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் அம்மாவுக்காக வீடியோ எடுக்கிறேன். வாங்க அம்மா, வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், வெல்கம் டு சஹாரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கல்யாணத்தில் போடல காராசேவ். அதாவது காராசேவ்ன்றது இட்ஸ் எ ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸு. இதில் வந்து அரிசி மாவு சேர்த்தும் பண்ணலாம், வெறும் கடலை மாவுலையும் பண்ணலாம். இப்போ நான் வெறும் கடலை மாவில் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, குண்டு காராசேவா மெலிசு காராசேவா? இல்லை, குண்டு காராசேவ் தான் கல்யாணத்தில் போடுறது தான். மெலிசு கிடையாது. அதாவது இந்த புளிகோரைக்கெல்லாம் தொட்டுக்க போடுற காராசேவ் கொஞ்சம் பெருசா தடியா இருக்கும். ஆமா, அதுல வந்து பெப்பர் தான், மிளகு தான் வந்து டாமினேட்டிங்கா இருக்கும். அதுக்கு வந்து தேவையான ஈஸி மெத்தடில் சொல்கிறேன். தேவையான பொருள் பார்த்தா நான் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு பச்சை எண்ணெய் தான் இது அப்புறம் சீரகம், அப்புறம் 30 கிராம்ஸ் மிளகை வந்து இதில் மிக்சியில் ஒன்று குத்துலமாக இது பண்ணி, ஏன்னா அப்படியே போட்டால் பிளாக் ஆகிடும். அது ரெண்டாவது கடிக்கும் பொழுது அந்த அதாவது வேஸ்ட் ஆகிடும். இதுன்னா க்ரன்ச்சியாக இருக்கும். அப்புறம் மிளகா பொடி, பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக பேக்கிங் சால்ட்டு, இது வந்து கலர் கிடைக்கிறதுக்காக கேசரி பவுடர் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், அவ்வளோதான். இப்போ வெரி சிம்பிள் மெத்தட் என்னன்னா, இப்போ இந்த ஜலத்தை கொட்டிக்கணும். இது வந்து 200 ml வாட்டர். இந்த வாட்டரில் வந்து நம்ம இந்த பேக்கிங் சோடாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த பெருங்காயப்பொடி 1/1 பெருங்காயப்பொடி, அப்புறமா மிளகாப்பொடி, சீரகம், அப்புறம் இந்த கேசரி பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். எதுக்குன்னா அப்போ தான் நமக்கு வந்து மாவு போடும்போது ஈவனாக எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த நெய் எடுத்து வச்சுட்டு இது ஃபுல்லாக போட்டு, அதான் இதில் இந்த காரப்பொடி போட்டுரு முதல்ல ஃபுல்லாக போட்டு. ஓகே, நோ வேஸ்டேஜ். அப்போ இதுக்கான உப்பு, சால்ட்டு. ஓகே, சால்ட்டு லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். இல்லை, எல்லாம் எப்படி இருந்தாலும் எல்லாம் உள்ள பிளெண்டாக போடுது. ஓகே, இதில் இந்த ஆயிலு கீ 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ. ஓகே, இது பச்சை எண்ணெய் தான். அழகாக பச்சை எண்ணெய் எதுக்கு போடணும்? இல்லை, அது இட்ஸ் எ லூப்ரிகன்ட். அதாவது குழலில் பிழியும் பொழுது ஈஸியாக வரும். இதுலேயே இந்த பெப்பர் பவுடரையும் போட்டுருலாம். சரியா? போட்டுரு. நீ செஃப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியரான்னு தெரியலையே. இதில் வந்து நான் அரிசி மாவே சேர்க்கலம்மா, வெறும் கடலை மாவு தான். அது நம்ம கடிச்சிக்கணும். என்னது சொல்லுவாங்க, போத்திக்கணும் போத்துக்கலாம் மாதிரி. இல்லை, இது வந்து மிக்சிங் வந்து கரெக்டாக வரும். நம்ம வந்து அப்புறமா பண்ணலாம். ஸோ நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னு தெரியுமா உனக்கு? போத்திக்கணும் பத்துக்கலாம் தெரியும். மாவுல தண்ணி கொட்டலாமா, தண்ணியில மாவு போடலாம். எங்க அம்மா இன்டெலிஜென்ட், அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கொஞ்சம் மாவு போடலாமா? கடல மாவு இருக்கிற தைரியத்தில் எங்கள் அம்மா கண்டு மீனுக்கு தண்ணி கொடுத்தாங்களா? இல்லை, மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்தேன். ஓகே, 200 ml சொன்னாங்க. ஆமாம், 1/2 கிலோ. ஸோ மைண்ட் பண்ணி கரெக்டாக கொஞ்சமாக போட்டு பூரி மாவு மாதிரி கலக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக கலக்கணும். இல்லை, ரொம்ப லூஸாக கலந்தோம்னா ஷேப் இல்லை, நமக்கு பிழியிற அளவுக்கு லூஸாக கலக்கணும் இல்லையா? அவ்வளோதான். ஸோ எங்கள் அம்மா மாவில் வந்து பிள்ளையார் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழல்ல பிழிய போகிறேன். ஆமாம். இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், உள்ளே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிண்டு இதுலேயும் எண்ணெய் தடவிக்கணும். நான் வந்து இந்த தேங்காய் இதுலேயே போடுறேன். சில பேர் என்ன பண்ணுவா தெரியுமா, அதுக்குன்னு இது இருக்குது, கரண்டி, தேக்கிற கரண்டி, அதை வந்து இதில் போட்டு இப்படி பண்ணுவான் செஃப் எல்லாம். அது வந்து அந்த கரண்டி இல்லை நம்ம பாத்துல, அதனால நான் இல்லை வாங்கலை. ஆமாம், குழல்லையே பிழிகிறேன் நான். சரி, பிழி தேய்ச்சி போய் இந்த எண்ணெய்
இப்போ இது நல்லா சுட்டுருத்துமா சிம்மில் வச்சுருந்தோம். ஓகே சிம். ஆமாம், சிம்மில் வச்சுருந்து ஒரு தடவையும் ஜலத்தில் தொட்டுக்கணும். அப்பதான் மாவு வந்து நமக்கு வந்து இது மாதிரி சாலிடாக கிடைக்கும். நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி கிட்ட வராது, அங்கேயே இருக்கு, கேமரா அங்கே தான் இருக்கு. முக்கா தான் போடணும். முக்கா. ஆமாம். அப்புறம் இதில் சிம்மில் வச்சுட்டு ஆமாம் இதோ இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணணும். ஏன்னா முறுக்கு மாதிரி பிழிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோ, அது வந்து என்ன ஆகும்னா உனக்கு வந்து அப்புறம் பிரிச்சு விடலான்னு நினைச்சோன்னு வச்சுக்கோ, நடுவில் வேகாத மாதிரி இருக்கும். இது சிங்கிளா பண்ணோம்னா அதுவே நமக்கு எடுத்துக்கலாம். சரி, இப்போ டாப் வியூவில் பாருங்க, அவர் காரா சேவ் இஸ் லுக்கிங் லைக் திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து புளி சாதம் வச்சா கரெக்டாக இருக்கும். புளியோதரை ரெசிபி கூட போட்டிருக்கல்லம்மா நீ. ஸோ சர்ச் பண்ணி பார்த்தா புளியோதரை ரெசிபி தெரியும். கல்யாண சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இலை போட்டுக்கோங்க. இலை போட்டு காய் அவியல் எல்லாம் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரேக் ஆகுது, இது அப்படியே விட்டுறணும். அது கிரன்ச்சியா இருக்கும். வாவ், ஃபைனலி. ஸோ நவ் இட்ஸ் கோயிங் டு பி காரா சேவ். நான் டாப்ல நின்றுக்கிட்டு நான் வந்து உங்களுக்காக ஷூட் பண்ணுறேன். ஸோ தட் கிளியர் வியூ கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் வேற எதனா டிப்ஸ் இருக்காம்மா? ஒண்ணுமே கிடையாது, அவ்வளோதான். இல்ல வேண்டியது வந்து சொல்லியாச்சு. மெயின் இல்ல, மொத்தமா சேர்த்து குழல்ல பிழியாத, இதோ ஒன்னொன்னு பண்ண செய்யும். இதோ அப்படி எடுக்கணும், கட் பண்ணணும் நம்ம. ஸோ தட் சிங்கிளா வரும். பிழிஞ்சி நம்ம எடுத்துக்கணும்னா நடுவுல வேகாத மாதிரி இருக்கும். அப்பப்போ அதை கட் பண்ணிக்கணும். புரியுறதா? எஸ். ஸோ உங்களுக்கு வேறு எதனா டிவைஸ் இருக்குது, நீங்கள் என்ன பாத்திர கடையில் கேட்டு வாங்கிக்கலாம்ல. இது டிவைஸே ஆப்ஷனே கிடையாது, தட்டு தான். காரா சேர்க்கிற தட்டு. அதான் சொல்கிறேன். அது ஒரு நாளைக்காக எதுக்குமா? இது டொமஸ்டிக்காக பண்ணும்போது இதுவே பண்ணலாம். சரி, டொமஸ்டிக்காக இதே பண்ணுங்க. சிங்கிளாக வரும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லெட் மீ ஷோ யூ த நியரஸ்ட் வே. ஃபோக்கஸ் ஆகுங்கப்பா. ஸோ இதாங்க மொத்தமான காரா சேவ். வேணுன்னா நீங்கள் வந்து இதை வீட்டில் பண்ணி ஜஸ்ட் லைக் தட்டு ஸ்டோர் பண்ணி ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் உங்கள் பேரன் பேத்திக்கு. கிடையாது. ஆமாம், ஒன்லி கடல மாவு. ஆனால் கடல மாவு போடும்போது நம்ம வந்து இது போடணும் இல்லைம்மா. ஸோ ஏதோ ஒன்று சோடா போட்டேனே, பேக்கிங் சோடா நீங்கள் போடணும். ஸோ தட் வயிற்று வலி வராமல் இருக்குது. இதுவே உனக்கு வந்து கிறிஸ்பாக கிடைக்கும் அப்படின்றதுனால நீங்கள் கார சேவை கடல மாவில் பண்ணும்போது நீங்கள் அழகாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடித்த உடனே உங்களுக்கு நான் வந்து ஃபுல் வீடியோவை காட்டுறேன், அதாவது ஃபுல்லாக பண்ணியிருக்கிற தட்டை காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 1 hour ஆயிருக்கும், 45 minutes to 1 hour ஆயிருக்கும். இதை பாருங்க, அதை முடிஞ்சிருக்கு. இது வந்திருக்கு. இது வந்து இது முறுக்கு இல்லைப்பா, இது காரா சேவ். ஆமாம், உனக்கு புளி சாதம் வேணும் கேட்காத, இப்போ கிடையாது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அதுதான் தொட்டுக்கணும்னு கூட தெரியாது. பாவம் எங்கள் அப்பா, படிப்பறிவே இல்லாத மாதிரி, சமையல் அறிவே இல்லாத எங்கள் அப்பா பாவம் இல்லைப்பா, வீட்டில் போயிட்டாரு. ஸோ லாஸ்ட்டாக எங்கள் அம்மா இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லுமா. இதில் மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தா இது வெறும் கடலை மாவு தான். அரிசி மாவு போட்டால் ஃப்ரீயாக குழல் மூவ் ஆகும். பட் கடல் மாவு டேஸ்ட்னால நான் வெறும் கடலை மாவு இருந்தால் தான் டேஸ்ட்டு. ஆமாம்மா, அது ஒன்று. ரெண்டாவது வந்து குழல் மொத்தமாக பிழியாமல் அங்கங்கே பண்ணும்பொழுது தான் உனக்கு இது உதிரியாக கிடைக்கும். முறுக்கா அப்படியே பண்ணிட்டோம்னா அது பிச்சுக்கு போகும்போது நடுவில் வேகாத மாதிரி இருக்கும். இதுதான் மெயின் 2 டிப்ஸு. இதுதான் டிப்ஸு டீனா சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், கிரன்ச்சியாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். ஸோ இட் இஸ் வெரி குட். ஸோ இது பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு இல்லையா? அப்பாவே நல்லா இருக்குங்க. எஸ், உங்களுக்கே தெரியும் வீடியோ நடுவில் எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பண்ணாருன்ட்டு. ஸோ இதுதான் வந்து நமக்கான காரா சேவ், கல்யாண காரா சேவ்.